3 டம்ளர் மாவுக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்குது. வச்சுட்டு ஜவ்வரிசி 1 டம்ளர், அதை மிக்சியில் போட்டு ஒரு நைட்டு ஊற வச்சிடணும். நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு மிக்சியில் ஒரு சுத்து போட்டு தண்ணி ரொம்ப கொதி வர முன்னாடியே அதை கரைச்சி விட்டுறணும். நல்லா கரைச்சி விட்டுக்கணும், கட்டி இல்லாமல் கட்டி கட்டியாக அழகணும். கரைச்சி விட்டுக்கிட்டு பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் போட்டு உப்பு போடணும். ஒரு 6 மிளகாயை அரைச்சி போட்டுட்டு கல் உப்பு போடணும். அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கட்டி விழுந்துடும். ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போடணும். ஜீரகம் போட்டு மாவை தண்ணி கொதி வர்றதுக்கு முன்னாடி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டு கிண்டணும். இந்த மாவு நல்லா பச்சரிசி மாவு நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக போட்டு கிண்டணும், இல்லைன்னா கட்டி விடணும். மாவு நல்லா கரைச்சி விட்டாச்சு. அப்படி உங்களுக்கு கட்டி விழுகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மாவை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிக்கிட்டு அதை தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டு கரைச்சி விட்டுருவோம். கரைச்சிங்கனால கட்டி விழுகுது, இல்லைன்னா கட்டி 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 கட்டியாயிடும். கொஞ்சம் பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டு நல்லா கை விடாமல் கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு இதில் காய வைக்க வேண்டியதுதான். இதுதான் பதம். இருக்குது கட்டி இல்லாமல் காய்ச்சியாச்சு. நீங்களும் இதே மாதிரி பச்சரிசி மாவை அரைச்சி ஊற்றி வத்தல் செஞ்சு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. வத்தல் நல்லா முருன்னு காஞ்சிருச்சு. நான் வறுத்து காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா சூப்பராக வந்துருச்சு. காஞ்சி நல்லா இருக்குது. முருன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இதை பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு அஜீர்ணம்லாம் எதுவும் வராது. கடையில் வாங்கி கொடுக்குறத விட இதை செஞ்சு கொடுக்கலாம்.